வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நல்ல சூப்பரான டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெசிபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். குக்கரில் எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேஸ்டியான மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கிளிமூக்கு மாங்காய். கிளிமூக்கு மாங்காயில் மாங்காய் பச்சடி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாங்காயோடைய தோலை நம்ம பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மாங்காயோடைய தோலை பீலர் வச்சு பீல் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாங்காவை நீங்கள் நல்லா தின்னாக எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப் என்னென்னா, இதை வந்து நீங்கள் இந்த பீலர் வச்சே பீல் பண்ணிடலாம். அப்போனா உங்களுக்கு நல்ல தின் ஸ்ட்ரிப்ஸாக கிடைக்கும். அது வந்து ஈஸியாக வெந்துடும். நீங்கள் பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா வேகாது, அப்புறமா முழுசாக இருக்கும் நம்மளுடைய பச்சடியில். நான் இப்போது இந்த மாங்காவை பீலர் வச்சுட்டு நல்லா தின் பீசஸாக நல்லா பீல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல தின் பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களால் நைஃபை வச்சு கட் பண்ண முடியும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். இந்த மாதிரி பீலர் வச்சு நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் கிரேட்டரோ இல்லை பீலரோ வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தின் ஸ்லைசஸாக நம்மளுடைய மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூட நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இந்த மாங்காய் பச்சடியில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் மாங்காய் மட்டும் போட்டு கூட இந்த பச்சடி பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம பச்சடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பச்சடி நம்ம ரொம்ப சிம்பிளாக குக்கரில் குயிக்காக பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி. அதனால் இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நம்மளுடைய மாங்காய் சீக்கிரமாக வதங்கிடும். ஓரளவுக்கு நம்மளுடைய மாங்காய் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூளோடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அளவாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ண மாங்காய் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வேகணும். அதனால் குக்கரை லிட் போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாங்காய் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பச்சடிக்கு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சுகர் ஆட் பண்ணுறதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சி இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், நல்ல புளிப்பு இனிப்பு உரப்புன்னு எல்லா சுவையும் சேர்ந்த ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. இந்த சித்திரை வருஷ பிறப்புக்கு எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான மாங்காய் பச்சடியை எப்படி சிம்பிளாக குக்கரில் குயிக்காக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.